வெல்கம் டு சமையல் வித் சாந்தி. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெஜிடபிள் பால் டெசர்ட் செய்ய போறோம். அது எப்படி செய்ய போறோம்ன்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு, கேரட், பாலக்கீரை எடுத்துருக்கேன். பீட்ரூட் இல்லை, பீட்ரூட் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதுக்கு பதிலாக பிங்க் கலர் எடுத்துக்கிறேன். இது வந்து தேங்காய் பால், ஃபர்ஸ்ட் பால், செகண்ட் பால் தனியாக வச்சுருக்கேன். இது வந்து சோளம் மாவு 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப் அரிசி மாவு, 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது வந்து லெமன் கிராஸ், இது வந்து ஃப்ளேவருக்காக இது எடுத்திருக்கேன். இட்லி பண்ண வச்சிருக்கேன், ஸ்டீம் வந்துருச்சு. இப்போ இதில் இந்த உருளைக்கிழங்குலாம் இதில் போட்டு வேக வச்சுக்கேன். ஒரு பிளேட் வச்சு இதெல்லாம் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து காமிக்கிறேன். ஓகே, இது வெந்துருச்சு. ஆஃப் பண்ணிடுறேன். இப்ப நானு தண்ணி 1 கிளாஸ் வச்சிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சிருச்சு, நான் சிம்ல வச்சுட்டேன். இப்ப ஒரு பவுல்ல கொஞ்சம் சால்ட், இது வந்து கார்ன்ஃபிளவர் மாவு போட்டிருக்கேன். நான் 5 ஸ்பூன் போட்டிருக்கேன் கார்ன்ஃபிளவர் மாவு. அரிசி மாவு இது ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இதை வந்து இந்த ஹாட் வாட்டரை போட்டு கொஞ்சம் பசைஞ்சிப்போம். ஓகே, மாவு பசைஞ்சிட்டேன் நான். இதை வந்து கொஞ்சம் திக்காவே பசைஞ்சிக்கோங்க, கொஞ்சம் லிக்விடா வேணாம். ஏன்னா வெஜிடபிள் போட்டால் அதுவும் தண்ணி விடும். அப்போ வேணும்னா பத்தலாம் மாவு கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் இது பசஞ்சாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு உருளைக்கிழங்கு நான் மேஷ் பண்ணி காமிச்சிடுறேன். உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணி மாவு இதில் கொஞ்சம் போட்டு பசஞ்சிக்க வேண்டியதுதான் இதோட சேர்த்து. இது உருளைக்கிழங்குல போட்டு பசஞ்சு வச்சிருக்கேன் நான். இதே மாதிரி கேரட்டு கீரையும் பண்ணிட்டு உருட்டி காமிக்கிறேன் நான். ஓகே, மாவு நான் எல்லாத்தையும் 4 கலரும் உருட்டி வச்சுட்டேன். இந்த மாவு உருட்டுறப்ப கொஞ்சம் வந்து சக்கரை போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மாவு பத்தலைனா கூட நீங்க கொஞ்சம் பச்சை மாவை அப்படியே ஆட் பண்ணி பசஞ்சிக்கலாம். உங்க திட்டத்துக்கு உருட்டுற அளவுக்கு பசஞ்சிக்கோங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டி பாலா உருட்டணும். சப்போஸ் ஒட்டுற மாதிரி இருந்தா கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேன் வச்சிருக்கேன், அதில் தண்ணி விட்டுருக்கேன். இது வந்து நல்லா கொதிக்கட்டும் தண்ணி. தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த பால் எல்லாம் இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. இது வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொதிக்க கொதிக்க போடுங்க. அப்போதான் உங்களுக்கு நல்லா கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், இல்லைன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும். பாருங்க, வெந்ததெல்லாம் மேலே வந்துருச்சு. இது மாதிரி எல்லாம் வரணும் மேலே. ஓகே, இது வந்து வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து நான் வெறும் தண்ணி வச்சிருக்கேன் இதை கூல் பண்றதுக்காக. இப்போ இதை எடுத்து இந்த தண்ணியில போட்டுடலாம் நம்ம. ஓகே, இப்போ பேன் வச்சு தேங்காய் பால் 2வது பால் விடுறேன் நான் ஃபர்ஸ்ட். ஓகே, பாலில் வந்து இந்த லெமன் கிராஸை போட்டுடலாம் வாசனைக்காக. இப்போ வந்து சர்க்கரையை ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு சர்க்கரை பார்த்துக்கோங்க, எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இது வந்து தேங்காயோட 2வது பால் தான் விட்டுருக்கேன், இன்னும் முதல் பால் விடல. இது நல்லா கொதிக்கட்டும். சர்க்கரை கரைஞ்சிடுச்சு. இப்போ தேங்காய் பாலோட ஃபர்ஸ்ட் பால் விடுறேன். கொதி வரட்டும். இது கொதி வர்றதுக்குள்ள கார்ன்ஃபிளவர் வந்து 1 ஸ்பூன் போட்டு தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கணும். இப்ப கார்ன்ஃபிளவர் கலந்துட்டேன், அதை விட்டுறலாம். இல்லை, நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்ப இந்த லெமன் கிராஸ் எடுத்துடலாம் நம்ம. ஓகே, இப்ப இந்த பாலை வந்து அதுல போட்டுருவோம். நம்ம போட்டு ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிட வேண்டியது. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இதை வெஜிடபிள் பால் டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ வந்து நான் இதில் கப்பில் வந்து அப்படியே சர்வ் பண்ணியிருக்கேன். தனியாக எடுத்திருக்கேன் அந்த பவுலை. இதில் வந்து ஹனி போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது நான் வெஜிடபிளை வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸில் கூட வச்சு பண்ணிக்கலாம். நீங்கள் கலர் எந்தெந்த கலர் வேணுமோ அந்த கலரில் உங்களுக்கு ஃப்ரூட்டில் இதேமாதிரி பால் ரெடி பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு கலர்ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபி உங்களுக்கு வேணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.